இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வெல்கம் டு சுரேஷ் ஃப்ரம் எர்த் பிளாக். என்னைக்கான எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ வெளியில அக்னி ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? என்ன ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 அமைதி. மண்டையில் எனக்கு ஒன்றும் இல்லை. 8 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து திரும்பியும் இந்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப கேப்பு விட்டாலுமே அந்த வீடியோவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா கொஞ்சம் கிடச்சிது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு தான். நியூவாக வந்திருக்க ஒரு சில பேர் சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்ஸ், அண்ட் லைக் கொடுத்த ஷேர் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் உங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. இப்போ என்ன பிளான்னா, வீட்டில் சும்மா உக்காண்டிருந்தேன். என்னடா இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸும் வந்திருக்கேன்ட்டு தெரில. ஏன்னா சொல்லிட்டோமே, நெக்ஸ்ட் என்கிட்ட வந்து கண்டென்ட் கிடையாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்றாங்க. இவ மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. நிஜமாவே கண்டென்ட் இல்லை. சரி அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ChatGPT-யோட யூஸ் பண்ணி ஒரு சில கண்டென்ட் நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி வச்சுட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு. இந்த மாதிரி அண்ணா வந்து இது வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து பின்னால் நடந்தது. நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கேரளாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து அண்ணா ஃபோன் பண்ணி சொன்னார். பிளேஸ் வந்து எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா இது வந்து அவர் சடனாக பிளான் பண்ணிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. சரி ஓகே, கேரளா தானே, நம்ம வந்து சொன்னதே தான் 3-4 டைம்ஸ் வந்து நான் கேரளாவுக்கு போயிருக்கேன், இது வந்து ஒரு 5th டைம் அப்படின்ட்டு, சரி போவோம், நம்ம விளாகம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேமரா எடுத்துன்னு இன்னைக்கு ஒரு 11 o'clock, இப்போ மார்னிங் டைமு. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 11 o'clock அப்படி பஸ் ஏறி நம்ம போக போகிறோம். இவனை என்ன பண்ணலாம், விட மாட்டேன், வந்து இம்சை கொடுக்குறான், உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். அதாங்க 11 o'clock வந்து நம்ம பஸ் ஏற போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னால் ஒருத்தரை செஞ்சுட்டு வந்துடுறேன். மாதிரியே இந்த தடவை வந்துட்டானே. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? எவ்வளோ நேரம் நானும் சமாளிக்கிறது சொல்லுங்க. கரெக்டாக பேசும்போது கரெக்டாக இப்படி போகுது, கேமரா சந்தில் இப்படி பூந்து போகுது, இப்படியும் வருது. நல்லா பேசின்னு இருக்கும்போது நல்ல ஒரு ஷார்ட் உக்காரும்போது கரெக்டாக இப்படி போகுது, தலை மேலே கிட்ட வந்து இம்சை பண்ணுது. அதுவும் அந்த கேமராவில் குட்டியாக ஃப்ரண்ட்டில் வந்து லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸ் மேலே வந்து கரெக்டாக உக்காருது. திருத்தி விட்டாலுமே கரெக்டாக வந்து ஃபேஸில் டம்முன்னு வந்து மோதுது. சரி ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ கூட கை சந்தில் பூந்துன்னு திரும்பி போகுது, அது அங்கே தான் உக்காண்டிருக்கு. சரி ஓகே, இந்த கேரளா ட்ரிப்புக்கு நம்ம போவோம்னு சொல்லி இன்னைக்கு 11 o'clock நம்ம பஸ் பிடிச்சாதான் பெங்களூருக்கு 6 o'clock அப்படி ரீச் ஆகி அங்கேருந்து அண்ணா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு 8 o'clock வந்து ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 hours நம்ம வந்து கேரளா போய் ரீச் ஆக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடம் வந்து ஒரே இடம் மட்டும் தெரியும், பேர் ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணிட்டு திரும்பி யோசனை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சோட்டானிக்கரை பகவதி அம்மா அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போறோம். இங்க எப்படி நம்ம அம்மன் பேர் சொல்லிட்டு அம்மா அந்த அம்மா இந்த அம்மான்னு சொல்லிட்டு கருமாரி அம்மன் தேவி அம்மன் அப்படின்னு சொல்றோமோ, அவங்க ஊர்ல சோட்டானிக்கரை பகவதி அம்மா அப்படின்னோ இல்லை பகவதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயில் பேர். அந்த கோயில் நம்ம ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து திருவன்றம், அதாவது திருவனந்தபுரம் அந்த கோயில் வந்து போகிறோம். அந்த கோயிலில் தான் அந்த இந்த என்ன சொல்லுவாங்க, முன்ன ஒரு நியூஸில் கோல்டெல்லாம் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2016 எப்போன்னு தெரியல, அதுக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேன், அப்போ நியூஸில் வந்திருக்கோம். நான் அப்போ தான் அந்த கோயிலே வந்து பேரை கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபேமஸான கோயில், ஏஷியாலேயே ரிச்சஸ்ட் பெருமாள் கோயில் வந்து ஸ்ரீ பத்மநாத சுவாமி டெம்பிள். அது நீங்களும் அந்த கோயில் போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.
ஹே எவ்ரிவன், நம்ம வந்து பெங்களூர் வந்து இப்போ ரீச் ஆயாச்சு. 11 o'clock வந்து ட்ராவல் பண்ணி இப்போ தான் வந்து ரீச் ஆனோம். 6 hours 7 hours வந்து ஆச்சு. அது போக இப்போ நம்ம அண்ணா கால் பண்ணியிருக்கேன். நேராக வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருந்து ரெடி ஆகிட்டு நம்ம நைட்டு ட்ரெயினுக்கு டைம் ஆகும். நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு, அது போக இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வார் நடந்திருக்கோம். அவங்க இங்கே வெடி போட, இங்கே இருக்கிறவங்க அந்த பக்கம் வெடி போட, அந்த கண்ட்ரியில் அப்படி இருந்திருக்கோம். பட் சம்பவம் என்னன்னா, பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏசி பஸ் வேறு. அந்த பஸ்ஸில் எவன் பார்த்த வேலைன்னு தெரில, அடுத்தடுத்து ஒவ்வொரு பாம் டமால் வந்து போட்டுனே இருக்கான். ஒன்றுத்துலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே இன்னொரு பாம் வந்து போடுறான். ஸோ கவர்மெண்ட் இதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க. ஏசி பஸ் இன்னத்து தான் சாப்பிட்டானோ தெரில, போட்டுனே இருக்கான். ஒன்றுத்துலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே இன்னொன்று போட்டுட்டு இருக்கான். திருவிடாலே அப்படின்ற அதுக்குள்ளே இன்னொரு வெடி போட்டுட்டே இருக்கான். ஸோ இப்போ தான் அண்ணா கால் பண்ணியிருக்கேன். சார் வடகரியாலும் போயாக்குது. என்னையாது செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா இதுல ஒண்ணும் குறைச்சல. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை.